Hello viewers, Vanakkam and welcome to Fight Club. We are resuming our daily news analysis after a very long gap. என்னோட மெயின்ஸ் எக்ஸாம் காரணமாக டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ண முடியாமல் இருந்துச்சு. இப்போ we are resuming our daily news analysis. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட டேரிஃப் பாலிசி அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் ஆன் இந்தியா, அதுக்கு கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய மெஷர்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ் டேக்கன் சம் மெஷர்ஸ். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விடிட்டி சம்மந்தப்பட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெசிலியன்ஸ் இன் சப்ளை செயின், அதாவது அந்த பொருள் அப்படிங்கிறது வெவ்வேறு இடத்துல போயிட்டு வருது இல்லையா, அதை தான் நம்ம வந்து சப்ளை செயின் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரா மெட்டீரியல் ஒரு இடத்துல இருந்து வரும், மேனுஃபேக்சரிங் ஒரு இடத்துல இருக்கும், அந்த மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்ட வேறு சில உபகரணங்கள் அப்படிங்கிறது வேற ஒரு இடத்துல வரும். இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயத்தை தான் சப்ளை செயின் அப்படின்னு சொல்லுவோம். தென் ஏற்கனவே நம்ம வெவ்வேறு நாடுகளில் வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருப்போம் இல்லையா, ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ், அதுவாக இருக்கட்டும், தென் எக்ஸ்போர்ட் அசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி ரிஃபார்ம்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஏன் இந்த ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது இப்போ பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து டேரிஃப் அப்படிங்கிறது ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேரிஃப் அப்படிங்கிறது நம்ம நாட்டில இருந்து ஒரு பொருளை இப்போ யூஎஸ்ஏக்கு வந்து நம்ம ஏற்றுமதி பண்றோம் ஓகேங்களா, எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்றப்போ அந்த கண்ட்ரிஸ் வந்து நம்ம மேல ஒரு டாக்ஸ் போடுறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் டேரிஃப் அப்படிங்கிறது. இப்போ அந்த டாக்ஸை ஜாஸ்தி பண்ணும்போது நம்ம பொருளோட விலை அப்படிங்கிறது அந்த ஊர்ல ஜாஸ்தி ஆயிடும். இப்போ இந்தியால இருந்து போற ஒரு லெட்டஸ் சே ஒரு ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு, ஒரு ப்ராடக்ட் ஏ அப்படின்னா இந்த ப்ராடக்ட் ஏவோட விலை யூஎஸ்ல வந்து $1 இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேரிஃப்னால ஒரு 1.5 அந்த மாதிரி ஜாஸ்தி ஆயிடுதுன்னு வச்சுக்கோமே. அப்போ அது ஜாஸ்தி ஆகும்போது அதை வாங்குறது, அதாவது பொருளோட விலை ஜாஸ்தி ஆகுறப்போ அந்த பொருள் வந்து மக்கள் வாங்குறத தவிர்ப்பாங்க, வேறொரு ஆல்டர்னேட்டிவ்ஸ் பார்ப்பாங்க. ஸோ இப்போ இந்த பொருளை அவங்க வாங்காதப்போ இந்த பொருளை ஏற்றுமதி பண்ற நம்ம இந்தியன்ஸ் இருக்காங்க இல்லையா, எக்ஸ்போர்ட்டர்ஸ், அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையா இருக்கும். ரைட்டா, இதுதான் அந்த டேரிஃப் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய லாஜிக். நான் இப்போ இவங்களுக்கு சரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று இந்த பொருள் அப்படிங்கிறதுக்கு நம்ம உற்பத்தி செய்யும் போது அதுக்கு ஆகக்கூடிய செலவினங்கள் அப்படின்னு வரும்போது தான் சப்ளை செயின் வருது. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு மொபைல் தயாரிக்கிறோம் அப்படின்னா இதுக்கு செமிகண்டக்டர் வேற எங்கேருந்தோ நமக்கு வருதுன்றப்போ அந்த மொபைலோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நமக்கு அதிகமாகும். ஸோ அதை சரி பண்றதா இருக்கட்டும், லாஜிஸ்டிக்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ஸ்கீம்ஸ் கொடுத்து இந்த டேரிஃபோட இம்பாக்டை பெருசா வரவிடாம பண்றதுதான் இந்த கவர்மெண்ட் மெஷர்ஸ். இது ஷார்ட் டேர்மாவும் இருக்கு, லாங் டேர்மாவும் இருக்கு. இது யூஎஸோட டேரிஃப் பாலிசிஸ்ல இந்தியாவோட இம்பாக்ட் ஓகேங்களா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இம்பாக்ட், அதுக்கு கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப்ஸ். இது ஃபர்ஸ்ட் நியூஸ். ரெண்டாவது நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்குமான அந்த ஒரு நட்புறவு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டே இருக்கு போஸ்ட் திஸ் யூஎஸ் சாங்ஷன்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஷாங்காய் கார்பரேஷன் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதுல வந்து மீட் பண்ணியிருக்காங்க. இந்த எஸ்சிஓ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாடி. இந்த பாடி ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல ஏன் முக்கியம் அப்படின்னா, இந்தியாவை அந்த எக்ஸ்டெண்டட் நெய்பர்ஹுட் பாலிசி அப்படிங்கிறத சொல்லலாம், இல்லைனா அந்த உஸ்பெகிஸ்தான் இந்த மாதிரி சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸோட கனெக்ட் பண்ற ஒரு ஆர்கனைசேஷன். அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன்ல சைனாவும் இருக்கு, பாகிஸ்தானும் இருக்கு, இந்தியாவும் இருக்கு. பாகிஸ்தானும் இந்தியாவும் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ல இதுவும் ஒண்ணு. அண்ட் தென் இவங்களோட ரீஜனல் ஆபரேஷன் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியா ஆல்சோ. அப்போ இதுல சைட் லைன்ல தான் இந்தியா சைனா அந்த ஒரு மீட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து அந்த பார்டரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் பேசியிருக்காங்க. ஒரு மியூச்சுவலா ஒரு பார்டர் ரெசல்யூஷன் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. ஏன்னா இந்தியா சைனா பார்டர் அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ இந்த இந்தியா சைனா பார்டர் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனையா அந்த கல்வான் வேலி, அக்ஸாய் சீன், இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப நாளா கைலாஷ் மானசரோவர் யாத்ரா அப்படிங்கறத வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப திரும்ப அதை வந்து ரெஸ்யூம் பண்ணிருக்காங்க ஒண்ணு. அதே மாதிரி இந்த ஒரு பார்டர் இஷ்யூவை பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு எடுத்த முடிவும் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸா தான் இருக்கு. இந்தியாவுக்கும் சைனாவுக்குமான ரிலேஷன்ஷிப் இஸ் கெட்டிங் ஸ்ட்ராங்கர் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். இது இது வந்து பாத்தீங்கன்னா அகைன் இட் ஹஸ் சம்திங் டு டூ வித் யூஎஸோட பாலிசிஸ்னு சொல்லலாம் ஓகேங்களா. தென் இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சம்பந்தப்பட்டு பாத்தீங்கன்னா நமக்கு தைஜீன் டிக்ளரேஷன் அப்படிங்கிற டேர்மும் வந்திருக்கு. இந்த தைஜீன் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது ரிலேட்டட் டு அப்படின்னு உங்களுக்கு பிலிம்ஸ்ல கொஸ்டினா கேட்கலாம். ஸோ நீங்க ஷாங்காய் கார்பரேஷன் ஆர்கனைசேஷன் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அதோட கண்ட்ரிஸோட நேம் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதுல ஒரு குறிப்பிட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு 5 கண்ட்ரிஸ் தான் இருந்திருக்கும். அந்த 5 கண்ட்ரிஸ், தென் அதுக்கப்புறம் எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்தாங்க, ரீசெண்டா எந்தெந்த கண்ட்ரிஸ்ல ஆட் பண்ணாங்க, இது எல்லாமே வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.
அடுத்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் பஸ்ட் சம்பந்தப்பட்ட நியூஸ். ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடிக்கடி ஒரு சின்ன சின்ன கிளவுட் மினி கிளவுட் பஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகப்படியா இருக்கு இந்தியால அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுலயும் இந்த இடத்துல மான்சூன் அப்படின்னு வரும்போது, மான்சூன்ல நார்த் வெஸ்ட் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா இப்போ 26% அதிகமான ரெயின்ஃபால் இருக்கு. உங்க எல்லாத்துக்குமே தெரியும் மான்சூன் இஸ் வெரி எராட்டிக். அதோட ரெயின்ஃபால் பேட்டர்ன் அப்படிங்கிறது அதிகமா ஒரு மாசத்துல இருக்கும், சில மாசம் கம்மியா இருக்கும். இது இந்தியாவுக்கு எப்பயுமே ஒரு பிரச்சனை. ஸோ இது சம்பந்தப்பட்ட டேட்டா அப்படிங்கறத எடுத்து வச்சுங்க, மெயின்ஸ்ல உங்களுக்கு எங்கனாலும் உதவும். ஸோ கிளவுட் பஸ்ட்டை பொறுத்தவரை ஐஎம்டி டெஃபினிஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். 100 மில்லிமீட்டர், அதாவது 1 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பொழிவு அப்படிங்கிறது 1 மணி நேரத்துக்குள்ள நடக்கணும். 100 மில்லிமீட்டருக்கு மேல 1 ஹவருக்குள்ள ரெயின்ஃபால் வந்து ஒரு 20 to 30 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள பயங்கரமா வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் வாட் ஐஎம்டி டெஃபினிஷன் படி கிளவுட் பஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கு. கிளவுட் அப்படிங்கிறது வந்து ஒரு மலை மேகம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மவுண்டன்ல பட்டு அப்வர்ட் மூவ்மெண்ட்ல வரும்போது நிறைய ரேபிட் கண்டென்சேஷன் அப்படிங்கிறது நடந்துச்சுன்னா அது கியூமுலோனிம்பஸ் கிளவுட் ஃபார்ம் ஆகி இன்டென்ஸ் ரெயின்ஃபாலா மாறும். அப்ப ஹில்லி ஏரியாஸ் இந்த மாதிரி ரீஜன்ல தான் உங்களுக்கு வந்து கிளவுட் பஸ்ட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். பட் அங்க மட்டும் கிடையாது. ரீசென்ட்லி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கறதுனால அட்மாஸ்பியர் கொஞ்சம் வார்ம் ஆயிட்டே இருக்கு. வார்ம் ஆகிற அட்மாஸ்பியரால உங்களுக்கு அதிகப்படியான தண்ணியை வச்சுக்க முடியும். ஓகேங்களா? இட்ஸ் லைக் ஒரு பலூன் இருக்கு. இந்த பலூன்ல வந்து இன்னும் கொஞ்சம் பலூனை பெருசாகணும், அது இன்னும் கொஞ்சம் நிறைய காற்றை வச்சுக்க முடியும். அதே மாதிரி ஏர் மாலிகுல்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அதுல இன்னும் வாட்டர் அப்படிங்கறத வந்து வாட்டர் வேப்பர் அப்படிங்கறத ஹோல்ட் பண்ண முடியும். அப்போ அதிகப்படியான வாட்டர் வேப்பர் இந்த மாதிரி ஹோல்ட் ஆயிருக்கும்போது அது மழையா வரும்போது உங்களுக்கு கிளவுட் பஸ்ட் வருது. இந்த 2 ரீசன் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன் கிளவுட் பஸ்ட்டுக்கு. இந்த கிளவுட் பஸ்ட் அப்படின்னு வரும்போது நமக்கு இப்போ இந்த கேதார்நாத் ஃபிளட்டா இருக்கட்டும், உத்தரகாஷி, அமர்நாத் இந்த இடத்துல இருந்த ஃபிளட் இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிளட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த கிளவுட் பஸ்ட் அது சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் இந்தியாவில் என்னென்ன எடுத்திருக்காங்க, இந்த ஃபிளட் சம்பந்தப்பட்டு இது எப்பயுமே மெயின்ஸ்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஸோ இது சம்பந்தப்பட்டு கம்ப்ளீட்டான ஒரு நோட்ஸ் அப்படிங்கறத எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த நியூஸ் ரிசர்வேஷன் சம்பந்தப்பட்ட நியூஸ். ஸோ மராத்தா ரிசர்வேஷன் அப்படிங்கிறது நியூஸ்ல இருந்துச்சு. கேரளா ரிசர்வேஷன் நியூஸ்ல சொல்லியிருந்தாங்க, அவங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஓபிசிஸை வந்து இன்க்ளூட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது. தென் தெலுங்கானா அப்படிங்கிறவங்க வந்து ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க 42% ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் லோக்கல் பாடி எலெக்ஷன்ல. லோக்கல் பாடி எலெக்ஷன்ல ரிசர்வேஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் கம்பல்சரி ப்ரொவிஷன்ஸ். பட் ரிசர்வேஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் அப்படிங்கிறது வாலண்டரி ப்ரொவிஷன். ஸோ நீங்க வந்து பஞ்சாயத்து இந்த சாப்டர்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு டிஃபரன்ஸ் கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதாவது வாலண்டரி ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லும்போது அதை ஸ்டேட் நினைச்சா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்குது. ரிசர்வேஷன் கொண்டு வரலாம்னா கொண்டு வரலாம், அதுக்கு ஸ்டேட்டுக்கு அதிகாரம் இருக்கு. ரைட்டுங்களா? சோ அப்ப அவங்க ஒரு பில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பில் அப்படிங்கிறது பிரசிடென்ட்டோட கையெழுத்துக்காக இது சம்பந்தப்பட்ட பில் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிரசிடென்ட்டோட கையெழுத்துக்கு பில்ஸ் அனுப்புறது அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கப்பட்ட விஷயம் தான், ஆர்டிகல் 201. இதன்படி கவர்னர் பிரசிடென்ட்டோட கையெழுத்துக்கு சில மசோதாக்களை அனுப்பி வைக்கலாம். அதாவது certain bills can be reserved for the assent of president. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. தென் கேரளால இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில கம்யூனிட்டிஸை பேக்வர்ட் கம்யூனிட்டி, சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ் லிஸ்ட் அப்படிங்கறதுல ஆட் பண்றதா இருக்காங்க. ஸோ அது ஒரு சின்ன நியூஸா இருந்துச்சு. ஸோ அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் ரிசர்வேஷன் சம்பந்தப்பட்ட கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் தெளிவா தெரிஞ்சு வச்சுங்க. ஆர்டிகல் 14, 15, 16 அப்படிங்கிறதும் இருக்கு. தென் அதே மாதிரி உங்களுக்கு ரிசர்வேஷன் இன் பார்லிமெண்ட் அப்படிங்கிறதும் இப்போ அதிகமாக நியூஸ்ல இருக்கு, எஸ்பெஷலி வித் விமன் ரிசர்வேஷன் பில் வந்ததுக்கு அப்புறம். அதே மாதிரி அந்த எஸ்சி எஸ்டி லிஸ்ட் அப்படிங்கிறது ஆர்டிகல் 366 அண்ட் அது சம்பந்தப்பட்ட ஆர்டிகல் இருக்கு. இந்த கம்ப்ளீட் ஆர்டிகல் அப்படிங்கிறது ஒரு மைண்ட் மேப்பா பிராக்டிஸ் பண்ணி வச்சுங்க. நான் எப்பயுமே இது வந்து ஒரு ஃப்ரீக்வெண்டா யூபிஎஸ்சியில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் மெயின்ஸுக்கும். அதே மாதிரி ரிசர்வேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பிலிம்ஸ்லயும் கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ அடுத்த நியூஸ் இந்திய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட நியூஸ். இது வந்து உங்களுக்கு ஒரு மெயின்ஸ் கொஸ்டினா எடுத்து கூட நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்தியாவோட எக்கனாமிக் growth அப்படிங்கறத ஒரு டெட் எக்கனாமி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆர் இந்த எக்கனாமி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா எதுவும் இல்லை, ஆல்ரெடி இருக்கக்கூடிய மார்க்கெட் இதெல்லாம் வச்சு தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆக்சுவலா அங்க ஒரு பெரிய growth இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கப்படும் போது அதற்கு எதிரான ஒரு ஆர்குமெண்டா தான் இந்த அனாலிசிஸ் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். பிளஸ் இந்தியன் எக்கனாமியோட கரண்ட் growth எப்படி இருக்கு, நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத பத்தின ஒரு புரிதலுக்கும் இந்த அனாலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நியூஸ் அனாலிசிஸ்ல உங்களுக்கு நிறைய மெயின்ஸுக்கான டேட்டா இருக்கு. சோ அதை நான் ஹைலைட் பண்ணதை மட்டும் நீங்க அப்படியே கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்தியாவோட growth நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 7.8%. இது நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ரஃபா இதெல்லாம் இருக்குன்றது தெரிஞ்சு வச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 7.6% growth இருக்கு. மேனுஃபேக்சரிங் ஒரு 7%, 7.7 கிட்டத்தட்ட 7 அப்படிங்கிறதுல க்ரோ ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனும் 7ல க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ இது வந்து ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகே, பட் நமக்கு முக்கியமான டேட்டா அப்படிங்கிறது இந்தியா வந்து 4th லார்ஜஸ்ட் எக்கனாமியா இருக்கு அண்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மேஜர் எக்கனாமி அப்படிங்கிறது இருக்கு. ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து யூஎஸ்ஏ, செகண்ட் சைனா, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனி, அதுக்கடுத்து இந்தியா. இன்னும் கொஞ்ச நாள்ல ஜெர்மனியை ஓவர்டேக் பண்ணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ரைட்டா? சோ இது வந்து நீங்க ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கோ இல்ல இந்தியன் எக்கனாமியை பத்தி பேசும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென்
உங்களுக்கு வந்து இந்தியாவோட growth எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா S&P அப்படிங்கிற ரேட்டிங் ஏஜென்சிஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கண்ட்ரியோட பொருளாதாரத்தை அனலைஸ் பண்ணி இந்த கண்ட்ரியை நம்பி முதலீடு பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேட்டிங் கொடுப்பாங்க. ரைட்டா, இப்போ நீங்க ஒரு பொருள் வாங்கினீங்க இந்த கடை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்க வந்து ரேட்டிங்ஸ் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அதுல வந்து நம்மளோட ரேட்டிங்ஸ் அப்படிங்கிறது 18 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அப்கிரேட் ஆயிருக்கு. இதுவும் நீங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா ஹைலைட் பண்ணலாம் இந்தியாவோட growth அப்படிங்கிறத பத்தி சொல்லும்போது. தென் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. 2013 இருந்து 2022 வரை உங்களுக்கு 24.82 crore 24 கோடி மக்கள் அப்படிங்கிறவங்க மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டில இருந்து வெளியே வந்தாங்க அப்படின்ற சொல்லியிருப்பாங்க. இது நித்தி ஆயோக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதே விஷயத்தை நீங்க வந்து கோட் பண்ணும்போது நித்தி ஆயோக் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். இதெல்லாம் மெயின்ஸ்ல இம்பார்ட்டன்ட் வேல்யூ அடிஷன் பாயிண்ட். சரிங்களா, இதுல வந்து உங்களுக்கு அந்த இந்த வேல்யூ அடிஷன் அப்படிங்கறது சம்பந்தப்பட்டு நீங்க ஆன்சர் எழுதும்போது அடுத்த பாயிண்ட் வந்து நம்ம ஜெனரலா இப்ப கவர்மெண்டோட ஸ்கீம்ஸை பத்தி எழுதுவோம். அப்போ அந்த ஸ்கீம்ஸ் என்ன மாதிரி மாறி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றது, ஜன்தான் யோஜனா, கிளீன் குக்கிங் ஃபியூவல், உஜ்வாலா யோஜனா, தென் ஹெல்த் கவர், ஆயுஷ்மான் பாரத், தென் அடல் பூஜல் யோஜனா, டேப் வாட்டர், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப டிரான்ஸ்ஃபார்ம் பேசிக் சர்வீசஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவல்ல கொடுக்கறதா மாறி இருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி இது எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது புவருக்கான சாய்ஸ் அப்படிங்கறத அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் பேஸ்ட் கேப்பபிலிட்டி அப்ரோச்சுக்கு மாத்தி இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க ஹைலைட் பண்ணலாம். ஓகே, தென் இந்தியாவோடது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா இந்த மாதிரி ஒரு எக்கனாமியா மாறிட்டு இருக்குன்னா மேரத்தானர்ஸ் எக்கனாமி அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இருக்கு. இந்த கீவேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, சின்ன ஒரு ரன் கிடையாது, நம்ம வந்து ஒரு பெரிய ஓட்டத்தை எடுத்துருக்கோம். ஒரு மேரத்தான் மாதிரியான ஒரு எக்கனாமி growth நம்ம எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ஹைலைட். இந்த மேரத்தானர்ஸ் எக்கனாமி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேல்யூ அடிஷன் பாயிண்ட். உங்க மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ஒரு மெயின்ஸ் நோட்ஸ்ல இருக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். தென் இந்தியாவோட எனர்ஜி டிமாண்ட், ரினியூவபிள் எனர்ஜி எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கிறது இந்த வாட்டி உங்களுக்கு ஒரு மெயின்ஸ் கொஸ்டினா கூட இருந்துச்சு. தென் இது வந்து பாத்தீங்கன்னா 2047க்குள்ளார இந்தியாவோட எனர்ஜி அப்படிங்கிறது வந்து எனர்ஜிக்கான தேவை அப்படிங்கிறதுக்கான தேவை வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சம்பந்தப்பட்டு நம்மளோட ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ நமக்கு வந்து இந்த நோ கோ ஜோன்ஸ் அப்படிங்கிறலாம் மாற்றி ஓப்பன் ஏக்கரேஜ் லைசன்சிங் பாலிசி அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா இந்த க்ரூட் அந்த அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல் இது எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்கான அனுமதி அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான ப்ராசஸ் எல்லாம் இல்லாமல் இப்போ கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. அதுதான் ஓகேங்களா, இந்த 8% ஆஃப் செடிமெண்டரி பேசின்ல இருந்து 16%க்கு இந்த எக்ஸ்ப்ளோரிங் மைனிங் இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் கொண்டு போயிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு பவர் செக்டார், தெர்மல் எனர்ஜி செக்டார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ரினியூவபிள் எனர்ஜியை பொறுத்தவரை நம்ம எனர்ஜி எத்தனால் பிளெண்டிங் அப்படிங்கிறது 1.5% இருந்து 20% கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. இதனால நமக்கு 1.25 lakh crore அப்படிங்கிறது மிச்சமாயிருக்கு. அதாவது நம்ம பெட்ரோல் வாங்குறதுக்கு பதிலா நம்மளே எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணனால 1.2 லட்சம் கோடி வந்து நமக்கு அந்நிய செலாவணி சேவ் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதனால ஃபார்மர்ஸ்க்கு 1 லட்சம் கோடி கிடைச்சிருக்கு டைரக்டா. தென் சட்டட் ஸ்கீம் அப்படிங்கிற அந்த ஸ்கீமையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து பிளெண்டிங் இந்த 5% பிளெண்டிங் மேண்டேட் 2028க்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றது. இந்த சட்டட் ஸ்கீம் இஸ் ரிலேட்டட் டு பயோகேஸ். சரிங்களா, கம்ப்ரஸ்ட் பயோகேஸ் அப்படிங்கிறது ரிலேட்டடான ஒரு ஸ்கீம். தென் இதெல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவா பேசியிருக்காங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரஷ்யால இருந்து நம்ம ஆயில் வாங்குறோம்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கும் ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரஷ்யால இருந்து ஆயில் வாங்குறது உண்மையா இருந்தாலும் நம்ம ப்ராசஸ் பண்ற ஆயில தான் யூரோப் மாதிரி நாடுகள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சோ அதுவும் நீங்க இந்த இடத்துல ஹைலைட் பண்ணும். தென் தே ஆர் டாக்கிங் அபவுட் இந்தியாவோட செமிகண்டக்டர் மிஷன். இந்த வாட்டி அது ஒரு மெயின்ஸ் கொஸ்டின். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியாஸ். இந்தியாவோட செமிகண்டக்டர் மிஷன் பத்தியும் பாத்துருங்க. தென் பினிஷிங்கா உங்களுக்கு அந்த கன்க்ளூஷன் எழுதுறதுக்கு வேலிடேஷன் பாயிண்ட் அப்படின்னு வரும்போது நம்மளோட டிஜிட்டல் ரெயில்ஸ் அப்படிங்கறதெல்லாம் பண்ணி ஹார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த ஹார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றதுனால உங்களுக்கு காம்பவுண்டிங் எஃபெக்ட் மூலியமா உங்களுக்கு எக்கனாமி ரொம்ப ஃபார்மலைஸ் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்மள நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகுது. இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும் போது உற்பத்தி அதிகமாகுது. உற்பத்தி அதிகமாக கன்சம்ஷனும் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பாசிட்டிவான ஒரு எக்கனாமிக் சைக்கிள் இருக்கு அப்படின்றத டிஜிட்டல் எக்கனாமி வாயிலா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்சா இதை நீங்க கோட் பண்ணி வச்சுக்கலாம் ஆன்சர்லாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் நியூஸ் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப டீடைல்டா ஒரு மெயின்ஸுக்கான கண்டென்ட்டோட இருக்கு. ஸோ இது உங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். ஸோ டேக் நோட் ஆஃப் இட். ஸோ அடுத்த நியூஸ் இந்தியாவோட டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அது சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ். இந்தியாவோட யூத் பாப்புலேஷன் ஆர் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அதை நம்ம வந்து கேபிட்டலைஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கு இங்க ஒரு சின்ன கிராஃப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா. திஸ் இஸ் ஹவ் யூ ரிப்ரசன்ட் டேட்டா. 2015 19% இருந்தது வந்து பாத்தீங்கன்னா 2025 64% அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கு. ஓகேங்களா, திஸ் இஸ் என்னன்னா உங்களுக்கு வந்து இந்தியாவோட டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு. நமக்கு நிறைய ஒர்க்கிங் பாப்புலேஷன் அப்படிங்கிறது இருக்கும்போது நம்மளால எக்கனாமி இன்னும் பெட்டரா ஸ்கேல் பண்ண முடியும். ஓகேங்களா, அதான் பாயிண்ட். இதுதான் வந்து இந்த இடத்துல வந்து டெமோகிராஃபிக் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டாவும்
சொல்லியிருக்காங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கீமை பத்தி பேசியிருக்காங்க. பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கார் யோஜனா. இந்த ஸ்கீம் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீமோட பட்ஜெட் அப்படிங்கிறது 1 லட்சம் கோடி அண்ட் இது ரொம்ப அம்பிஷியஸ் அண்ட் இட் இஸ் எய்மிங் டு கிரியேட் 3.5 crore ஜாப்ஸ் ஓவர் 2 years. நீங்க மெயின்ஸ் எழுதும் போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்கீம்ஸ் மட்டும் எழுதுவாங்க. ஒரு எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு இப்படி ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்னு எழுதுவாங்க. நம்ம வேல்யூ அடிஷனோட கொடுக்கும்போது இந்த ஸ்கீம் பிளஸ் இவ்வளவு பேருக்கு வேலை கொடுக்கறதா ஒரு பிளான் இருக்குன்றப்போ அந்த ஆன்சர் இன்னும் பெட்டர் ஆகும். ஏன்னா இதெல்லாம் நீங்க எங்க வேணா எழுதக்கூடிய ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? அதே மாதிரி இந்தியாவோட டெமோகிராபிக் டிவிடெண்ட் இந்த கிராஃப் எல்லாம் உங்களுக்கு நிறைய விஷயத்துல யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் எக்கனாமி ஏன் வந்து என்ன பண்ணணும் இந்தியன் எக்கனாமிக்கு இதுக்கப்புறம், இல்ல இந்தியன் எக்கனாமியில இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, ஏன் மக்களுக்கு ஸ்கில்லிங் இல்லை, ஏன் வேலை வாய்ப்பு கம்மியா இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்கும்போது ஒரு பாசிட்டிவாவோ இல்ல நெகட்டிவாவோ இந்த பாயிண்டை எழுதும்போது யூ கேன் டெஃபினெட்லி மென்ஷன் தீஸ் வேல்யூ அடிஷன் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த ஸ்கீமும் உங்களுக்கு டெஃபினட்டா இந்த ஸ்கீமோட யூட்டிலிட்டி நீங்க எழுதுற மோஸ்ட் ஆஃப் தி மெயின்ஸ் ஆன்சருக்கு வரும். பிளஸ் பிலிம்ஸ்லயும் உங்களுக்கு ஸ்கீம்ஸ் அப்படின்னு இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? சோ இதுல ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பர்ஸ்மெண்ட், அதாவது பணம் கொடுக்கறது 2 விதத்துல இருக்கு. ஒன்னு வந்து டைரக்ட் பினான்சியல் இன்சென்டிவ் ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயீஸ்க்கும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்ட் பி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ₹3,000 வரை கொடுக்குறாங்க. மெயின்லி ஃபார் லோவர் என்ட்ரி பேரியர்ஸ், அதாவது பிசினஸ் இவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு வேலைக்கு வைக்கும் போது ஒரு யோசிக்கிறாங்க இல்லையா, அவங்க அதை யோசிக்க கூடாது, வேலையை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம்ல வந்து ₹3,000 அப்படிங்கறத கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இது வந்து டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், டைரக்டா அவங்களுக்கு கேஷ் கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு செல்ஃப் ரிலையன்ட் அண்ட் ப்ராஸ்பரஸ் எக்கனாமிக்கு கொண்டு போயிட்டு இருக்குது. அதை தான் இங்க வந்து ஹைலைட் பண்ணிருப்பாங்க. விக்சித் பாரத் அப்படின்னு வரும்போது பாசிபிலிட்டி அப்படிங்கறத தாண்டி நம்ம ப்ராஸ்பரிட்டியா மாத்தணும். இந்தியால வந்து நிறைய யூத் இருக்காங்க, இது ஒரு பாசிபிலிட்டி growthக்கு அப்படிங்கறத பேசாம நம்ம ஆக்சுவலா ப்ராஸ்பரிட்டியா மாத்தணும் அப்படிங்கிறது தான் இதோட அப்ரோச். தென் இதே சார்ந்ததான் உங்களுக்கு வந்து PLI ஸ்கீம் இருக்கு, நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன் இருக்கு, மேக் இன் இந்தியா இருக்கு. அதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு பர்டிகுலர் இனிஷியேட்டிவ் தான் இந்த பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஸ்கார் யோஜனா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கீம். ஸோ ப்ளீஸ் டேக் நோட் ஆஃப் இட். ஸோ அடுத்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபெடரலிசம் கூட்டாட்சி தத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ். சோ இந்த பர்டிகுலர் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரை மெயினா எடுத்திருக்காங்க. இப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறது முன்னாடி ஸ்டேட்டா இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது யூனியன் டெரிட்டரியா மாத்தினாங்க. இப்போ அது யூனியன் டெரிட்டரியில இருந்து திரும்ப ஸ்டேட்டா மாத்தணும் அப்படிங்கிறது சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ் தான். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன்ல உள்ள கொண்டு வரும். வெளியில இருக்கிற ஒரு ஸ்டேட்டை இந்தியாவுக்குள்ள கொண்டு வரணும்னா அது ஒன்னு அட்மிஷன்ல கொண்டு வரலாம், இல்ல எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இல்ல ஃபார்மேஷன். அட்மிஷன் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஸ்டேட் இருக்கு, ஆல்ரெடி ஒரு நிர்வாக ரீதியா ஒரு அரசாங்க மாதிரியான ஒரு செட்டப் இருக்கு, அதை நமக்குள்ள நம்ம நாட்டோட சேர்க்கிறோம் அப்படிங்கிறது வந்து அட்மிஷன். எஸ்டாப்ளிஷ் அப்படிங்கிறது நம்ம தான் போய் அந்த யாருமே இல்லாத இடத்துல ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒரு ஸ்டேட் அப்படிங்கறத உருவாக்கி நமக்குள்ள சேர்க்கிறோம் அப்படிங்கிறது. சோ உள்ளுக்குள்ளேயே சேஞ்ச் பண்ணி கொடுக்கறது ஃபார்மேஷன். இது எல்லாத்துக்குமே கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. அதுலயும் குறிப்பா ஆர்டிகல் 2 அப்படிங்கிறது வந்து வெளியில இருந்து ஒரு ஸ்டேட் உள்ள வரதை பத்தி பேசிட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப இந்த ஆர்டிகல் 2 அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சிக்கிம், கோவா இந்த மாதிரி ஸ்டேட் எல்லாம் நம்ம இந்தியாவோட இணைச்சிருக்கோம், ஸ்டேட்டா மாத்தி இணைச்சிருக்கோம். அதே மாதிரி தான் காஷ்மீரும் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் மூலியமா 1947 அந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்ஸ் ஓட இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் அப்படிங்கறத சைன் பண்ணி ஹரி சிங் அப்படிங்கிறவர் இருந்திருப்பாரு. அப்போ நம்ம இந்தியாவோட இணைச்சிக்கிட்டோம். தென் இது சம்பந்தப்பட்ட இப்போ ஒரு ஸ்டேட்டை வந்து உள்ள கொண்டு வரீங்க அப்படின்னா அது ஆர்டிகல் 2. இதுவே வந்து உள்ள இருக்கக்கூடிய ஸ்டேட்டை நீங்க சேஞ்ச் பண்றீங்க, ஒரு ஸ்டேட்டை ரெண்டா உடைக்கிறீங்க, பவுண்டரியை சேஞ்ச் பண்றீங்க, இதெல்லாம் ஆர்டிகல் 3 நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க பாலிட்டியில. சோ இது ஆர்டிகல் 3 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். தென் ஸ்டேட் எல்லாம் மாத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. பிகாஸ் உங்களுக்கு இந்த ஆர்டிகல் 3 அப்படிங்கிறதுல ஸ்டேட் எல்லாம் மாத்துறதுக்கு உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் தேவையில்ல, ஆக்டே போதும். சோ அதனால உங்களுக்கு ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் மூலியமா இந்த சேஞ்சஸ் கொண்டு வரலாம். பட் ஜம்மு காஷ்மீர் இஸ் a different case where உங்களுக்கு ஸ்டேட்டை யூனியன் டெரிட்டரியா மாத்திருக்காங்க. சோ இப்போ அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரரி இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஃபார் டெவலப்மெண்ட் அந்த கருத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. சோ எப்படி பார்த்தாலும் அது திரும்ப நீங்க ஸ்டேட் கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது இங்க வச்சிருக்காங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஃபெடரலிசம் அப்படிங்கறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஆர்டிகல் 1 அப்படிங்கறதுல வந்து இந்தியாவை யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். ஃபெடரல் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயும் பிரயோகப்படுத்தி இருக்க மாட்டோம். சோ அப்ப இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது அதோட மீனிங் என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்டும் இந்தியாவில இருந்து பிரிஞ்சு போக முடியாது. அவங்களா எனக்கு நான் வேணான்னு சொல்ல முடியாது. எல்லாரையுமே வந்து வி ஹேவ் என்ன சொல்றது ஃபெடரலிசம் அப்படிங்கிறது ஹோல்டிங் டுகெதர் மாடல் ஆஃப் ஃபெடரலிசமா இருக்கும். இதுவே யூஎஸ்ல கமிங் டுகெதர் மாடல்னு சொல்லுவாங்க. வேர் எல்லா ஸ்டேட்டும் அக்ரிமெண்ட் போட்டு ஒரு
கண்ட்ரியா மாறி இருக்கும். பட் நமக்கு அப்படி கிடையாது, எல்லாமே சேர்ந்தது தான் இந்தியா. அவங்க நினைச்சாலும் பிரிஞ்சு போக முடியாது அப்படிங்கறதுனால தான் இதை யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். பட் இருந்தாலும் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சராக வச்சிருப்போம். ஸோ இந்தியாவில் வந்து இந்த ஃபெடரலிசம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். அது பேசிக் ஸ்ட்ரக்சர் தான் அப்படின்னு எஸ்ஆர் பொம்மாய் கேஸ்லையும் சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த ஃபெடரலிசம் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுற மாதிரி உங்களுக்கு ராஜ்யசபா இருக்கும். ராஜ்யசபா அப்படிங்கிறது ஒரு பெர்மனன்ட் ஹவுஸ், டிசால்வ் பண்ண முடியாது. தென் தேர் ஆர் செவரல் ஃபீச்சர்ஸ் ஃபார் ஃபெடரலிசம் விச் யூ வுட் ஹவ் ஸ்டடிட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்தியன் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது ஃபெடரல் கேரக்டர், ஃபெடரலிசம் அப்படிங்கிறது வந்து அதோடைய சுபாவம் அப்படின்னு இருந்தாலும் யூனிட்ரி அப்படிங்கிறது ஒரு ஆன்மா, ஸ்பிரிட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபெடரல் இன் ஸ்பிரிட், ஃபெடரல் இன் ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனிட்ரி இன் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த இடத்துல நியூஸா சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதை மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூத் கௌஷல் 3.0 அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ் இந்தியன் ஆர்மி நடத்தியிருக்காங்க. கமெங் ரீஜியன் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ். ஹிமாலயாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல நம்ம ஆஃபீஸர்ஸோட ட்ரைனிங் ஆர் அவங்களுடைய அந்த டிஃபென்ஸ் ட்ரில்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அந்த ஆர்மி எக்ஸசைஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து அஷ்னி பிளாட்டூன் அப்படிங்கறத யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிளாட்டூன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஷ்னி ரிலேட்டட் டு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இந்த எக்ஸசைஸ் அப்படிங்கிறத பத்தி உங்கள்ட்ட ஒரு பிலிம்ஸ் கொஸ்டினா கேட்கல, இதெல்லாம் பிலிம்ஸ்க்கான ஏரியா. தென் தேஜஸ் மார்க் 1A அப்படின்ற ஒரு ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிறது வந்து HAL வந்து இந்தியாவுக்கு டெலிவரி பண்றதா இருக்காங்க. ஸோ தேஜஸ் மார்க் 1A அதை பத்தியும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த தேஜஸ் மார்க் 1 அப்படிங்கிறது மார்க் 1A அப்படிங்கிறது வந்து MK1 அப்படிங்கிறதோட அட்வான்ஸ்ட் வெர்ஷன். ஓகேங்களா? அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் தேஜஸ் MK1. இப்போ அது MK1A. இது வந்து 4.5 ஜென்ரேஷன். அந்த ஜென்ரேஷன் ஏற்கனவே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், எந்த ஜென்ரேஷன் 5th ஜென்ரேஷனா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த 0.5 அப்படிங்கிறது கூட சிக்னிஃபிகன்ட். 4.5 ஜென்ரேஷன், சிங்கிள் என்ஜின், சூப்பர்சானிக் அண்ட் மல்டி ரோல் ஃபிளைட். ஓகேங்களா? சிங்கிள் என்ஜினா ஒரே ஒரு என்ஜின் தான் இருக்கும். சூப்பர்சானிக் அப்படின்னா ஒளியை விட வேகமாக பயணிக்கக்கூடியது. தென் இது வந்து காம்பேட், ரெஸ்கியூ, இந்த மாதிரி மல்டிபிள் ரோல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஜெட். இதோட ஸ்பீட் வந்து 1.6, அதாவது ஒளியை விட 1.6 மடங்கு ஸ்பீடு உடையது. ஓகேங்களா? ஸோ அதான் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இண்டிஜினஸ் கிடையாது, 60% தான் இதோட இண்டிஜினஸ். நமக்கு இதோட ஸ்பேர் ஆர் இதெல்லாமே வந்து நம்ம வெளியில இருந்து தான் வாங்கியிருக்கோம். சரிங்களா? அதுவும் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மெயின்ஸில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி சம்மந்தப்பட்டது. அதாவது சீ லெவல் ரைஸ்னால ஐலாண்ட் நேஷன்ஸ் எல்லாம் எவ்வளோ பாதிப்பு உள்ளாகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு கேள்வி. ஸோ அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோரல் ப்ளீச்சிங் பற்றி பேசியிருக்காங்க. ஓகேங்களா? கோரல் ரீஃப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கிளைமேட் சென்சிட்டிவ். அப்போ டெம்பரேச்சர் அதிகமாகும் போது அந்த கோரல் ரீஃப்ஸில் இருக்கக்கூடிய மியூச்சுவலிசம் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபினாமினா தான் கோரல் ப்ளீச்சிங் அப்படிங்கிறது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீ லெவல் ரைஸ் அப்படிங்கிறது வந்து 3.3 மில்லிமீட்டர் பெர் இயர் அப்படின்ற லெவலுக்கு க்ரோ ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இப்போ 4 மில்லிமீட்டர் அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் நம்மளோட சீ லெவல் அப்படிங்கிறது ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் டேட்டா சொல்லியிருக்காங்க. தென் இந்த இடத்துல உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கலா சில விஷயங்கள் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எல்னினோ, நெகட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல், இதெல்லாம் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ஜியாகிரஃபியில் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஃபினாமினாஸ். இன்னொரு நாள் செஷனில் வந்து வில் சி இன் டீடைல் அபவுட் வாட் ஆர் திஸ் ஃபினாமினா. கோரல் மைக்ரோ அட்டால் அப்படின்னா என்னன்றதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க், அதாவது இந்த சிடி இருக்கு இல்லையா, பழைய காலத்தில் சிடி ஆர் டிஸ்க் ஷேப், ஒரு பிளேட் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஷேப்பில் வளரக்கூடிய கோரல்ஸ். இந்த கோரல்ஸ் ஒரு ஹைட் வளர்ந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் ஒரு ஹைட்டாக வளர்றது இல்லாமல் சைடுவேர்டாக வளர்ந்துட்டு போகும், சைடில் வளர்ந்துட்டு போகும். ஸோ அதனால அந்த டிஸ்க் ஷேப் அப்படிங்கிறது வரும். ஏன்னா அந்த வாட்டரோட டெப்த் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய ஏரியாஸ் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ இந்த மைக்ரோ அட்டால் அப்படிங்கிறது தான் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹுவாது அட்டால், மால்டீவ்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு ரீஃப் பிளாட்ஃபார்மை ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யுரேனியம், தோரியம் டேட்டா, அதாவது டேட் ஃபைண்டிங், அந்த டேட் மெஷர் பண்ணுறதுக்கு யுரேனியம், தோரியம் அப்படிங்கிற ஒரு டேட்டிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நியூஸ். ப்ரோஜெனிட்டர் ஸ்டார்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ் சம்மந்தப்பட்ட நியூஸ். ஓகேங்களா? ஸ்டார் அப்படின்னு வரும்போது சன் இஸ் ஆல்சோ ஸ்டார். உங்களுக்கு வந்து ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது வந்து ஹைட்ரஜன், ஹீலியம்ல நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சு வச்சிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோஜெனிட்டர் ஸ்டார்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோம். அந்த வேர்டு இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ப்ரோஜெனிட்டர் ஸ்டார் அப்படிங்கிறது ஒரு ஸ்டார். ஓகேங்களா? அது வந்து நாளைக்கு இனி ஃபியூச்சர்ல வந்து ஒரு ஒயிட் டுவார்ஃபாவோ இல்லை நியூட்ரான் ஸ்டாராவோ இல்லை பிளாக் ஹோலாவோ அந்த ஸ்டாரோட எவல்யூஷன் பாத்வேஸ்ல ஆகக்கூடிய ஒரு ஸ்டார். பட் இப்போதைக்கு அது வந்து ஒரு ஒரிஜினல் ஸ்டாரா இருக்கு பாத்தீங்களா, தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரோஜெனிட்டர் ஸ்டார். சன் இஸ் ஆல்சோ a ப்ரோஜெனிட்டர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது இனிஷியலா என்னவா இருக்கும் அந்த ஸ்டார், அதுதான் ப்ரோஜெனிட்டர் ஸ்டார்.
ஸோ இப்போ இந்த நியூஸ் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு ஸ்டார்ஸை எப்பயுமே ஒரு ஆனியன் மாடல்ல சொல்லுவாங்க. அதாவது அவுட்டர் லேயர்ல நீங்க பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் இருக்கும், உள்ள போக போக அதாவது கோர் அப்படிங்கிற மாதிரி டீப்பா போக போக ஹைட்ரஜன், ஹீலியம், கார்பன், நியான், ஆக்சிஜன், சிலிகான் அண்ட் இன்னர் டெப்த்ல வந்து அயன் அப்படிங்கிறத பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இது வந்து தியரிட்டிக்கலா தான் இருக்கும். ஏன்னா நம்மளால இன்ன வரை அதை வந்து வெரிஃபை பண்ண முடியல. பிகாஸ் அதை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது, ரொம்ப குவிக்கா நடக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ரீசெண்டா ஒரு பிரேக் த்ரூல வந்து பாத்தீங்கன்னா ஸ்விக் டிரான்சியன்ட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது, இதெல்லாம் நமக்கு நேம் முக்கியம் கிடையாது. ஜஸ்ட் நோ தட் இவங்களோட ஸ்டடீஸ் மூலியமா வி ஹவ் அண்டர்ஸ்டுட் தட் சிலிகான் அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இது வந்து அந்த தியரியை இன்னுமே வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதனால இந்த ஸ்டாரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த நியூஸ் ஏன் சிக்னிஃபிகன்ட்னா, நவ் இட் ஹஸ் லெட் டு a நியூ கிளாஸ் ஆஃப் சூப்பர் நோவா. ஓகேங்களா? இந்த சூப்பர் நோவாக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா டைப்லென் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? டைப்லென் அப்படின்னா உங்களுக்கு சிலிகான் ஆர் சல்ஃபர் சிக்னேச்சர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நோவாவை, அதாவது இந்த ஸ்டார் வெடிப்பு நிகழ்வு அப்படிங்கறத வந்து நம்ம புதுசா தனியா தான் இனி நம்ம புதுசா ஒரு நேமோட தான் சொல்லணும். இந்த நேம் தான் டைப்லென். ஓகேங்களா? இப்போ இந்த டைப்லென் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கொஸ்டினா கேட்கலாம். ஓகேங்களா? இது ரொம்ப ரேர் ஆனது, இது ஒரு பிரேக் த்ரூ அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்றாங்க. ஸோ அடுத்த நியூஸ் எல்லாமே பிலிம் ஸ்பெசிஃபிக்கான ஒன்லைனர் தான். ஸோ நெக்ஸ்ட் ஜென் ஸ்டேட் ப்ரீஃபெக்சர் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது இந்தியா ஜப்பான் சம்பந்தப்பட்ட நியூஸ்ல இருந்துச்சு. தென் பயோகேர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது விமன் ரிலேட்டடா ஒரு இது இருந்துச்சு. இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத பார்த்து வச்சுங்க. உமன் அதாவது பெண்களுக்கான ஐவிஎல், அதாவது சயின்ஸ் ரிசர்ச்ல உங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு ஸ்கீம் பயோகேர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. தென் ஓர்காஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேமல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வென் இட் கம்ஸ் டு ஓஷன் பயோடைவர்சிட்டி. அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆபெக்ஸ் பிரெடிட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த ஓர்காஸ் அப்படிங்கிறது வந்து அன்யூஷுவலா மனுஷங்களை பார்த்தா அவங்களுக்கு வந்து அது பிடிச்சிருக்கக்கூடிய சாப்பாடெல்லாம் இருக்கு, அதை கொண்டு வந்து மனுஷங்கள்ட்ட போட்டு இது பண்ணிட்டு இருக்கு. இது ஏன் நடக்குது அப்படிங்கறத வந்து சயின்டிஸ்ட் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு விளையாட்டுத்தனமா அதை பண்ணுதா, இல்ல அது ஒரு பர்டிகுலரா ஒரு டாக்டிக்ஸா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓர்காஸை பத்தி நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீஸ் ஆர் ஆல் மெரைன் social animals அப்படின்னா they are capable of forming, they live in groups and they are capable of communicating between themselves அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு இன்டெலிஜென்ட் மேமல்ஸும் கூட. என்னன்னா இதோட ஹண்டிங் மெத்தடே பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். அதாவது மனுஷனுக்கு இருக்கக்கூடிய அறிவு மாதிரி ஒரு யோசிக்கிற பக்குவம் இதெல்லாம் இதுக்கு இருக்கு அப்படிங்கறது வந்து இதை ஹைலைட் பண்ணுது. ஓகேங்களா? இந்த பிஹேவியர் அப்படிங்கிறது அதை குறிக்கக்கூடிய ஒரு பிஹேவியரா தான் இருக்கு. ஸோ இதை ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது நம்ம டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் அப்படிங்கிறத தாண்டி நம்ம சேனல் அண்ட் குரூப்ல போடக்கூடிய ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பிலிம் சம்மந்தப்பட்ட மற்ற ஏரியாஸில் இருக்கக்கூடிய நியூஸ் எல்லாம் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். டிகோ டான்ஸ், தென் பர்பிள் நோட்டீஸ், கனோ கார்பஸ் ட்ரீஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா விருந்தாவனி வஸ்திரா, ஆதிவாணி, இந்திராவதி டைகர் ரிசர்வ், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்லைனர் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் thank you so much for patiently listening to this video. ஒரு ஃபர்ஸ்ட் ரொம்ப நாள் கழிச்சு நியூஸ் அனாலிசிஸ் அப்படின்றனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆயிடுச்சு. போக நம்ம இந்த நியூஸ்ல ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், அதனால வந்து கொஞ்சம் டைம் கம்மியாகும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ. அண்ட் மறக்காம நம்மளோட சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க.